ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் தந்தையான என் கைப்பிடித்து நான் தருவதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இன்றைய பொழுதை கழித்து வா. நாளைய தினம் உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது உன் தந்தையான நான். எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான். எதற்கும் நீ அஞ்சாதே. எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற உன் தந்தையான நான் இருக்கிறேன் என் தங்கமே. என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்பொழுதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது. என் கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கிறான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்துவிடு. நீ என்னை தொலை தூரமாகவோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உன் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உனக்குள்ளும் அதை போல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னையே காண முயற்சி செய். இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நீ நிச்சயம் பெறலாம். எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் இதயம் எனக்காக எங்கு ஏங்குகிறதோ அங்கு நானும் இருக்கிறேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்னும் பொறுமையோடு காத்திரு. நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும். இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.